வாழ்ந்து கெட்ட பாவியா? ஒரு பெண்ணா பிறந்தவள் காலமெல்லாம் சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் அம்மா, அப்படி என்று நீங்கள் உரைக்கிறார் தாயே. எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? பிறந்த நாள் முதலாக துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா. என் வாழ்க்கையில் எது எல்லாம் நடக்க கூடாதோ அத்தனையோ நடந்து முடிந்து விட்டதம்மா. அழாது பேசுங்க அம்மா. இதை பாருங்கள் தாயே, நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடு எந்த நாடு தெரியுமா அம்மா? நான் கனகபுரி நாட்டை சேர்ந்தவள் அம்மா. கனகபுரி நாடா? ஆமா. என்னுடைய பெயரோ கண்ணகி அம்மா. கண்ணகி பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவள் இந்த கண்ணகி அம்மா. அம்மா தாயே, அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்து வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்து அம்மா என்னுடைய கற்பையே அவருக்காக பறிகொடுத்தேன் அம்மா. இந்த உண்மை மன்னர் மகாராணி நாட்டின் தளபதி மூவருக்கு தெரிந்து விட்டது அம்மா. அம்மா சென்றவர் வருவார் வருவார் என்று அவருக்காக காத்து கொண்டிருந்தார் அம்மா. அம்மா அன்று கோவலனுக்காக கண்ணகி காத்திருந்தார். ஆனா இந்த பாவினா இந்த கனகபுரி நாட்டில் என்னுடைய மாமா கதிரவனுக்காக இந்த கண்ணகி நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த நேரத்தில் தளபதி மன்னர் மகாராணி மூவருமாக சேர்ந்து என்னை அடித்து உதைத்து எங்க காதலை பிரித்து விட்டார்கள் அம்மா. நான் 3 மாதம் கர்ப்பமாக இருந்தேன் தாயே. அம்மா இந்த பாவி நான் உயிரோடு இருக்க கூடாது என்று என்னை தாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டு சென்று விட்டார்கள் அம்மா. உடலாம் ஏற்றாக இருக்கிறது, உறக்கமும் வருகிறது என்று என்னுடைய குடிசையை நான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து ஏன் குடிசைக்கு தீ வைத்து எரித்து விட்டார்கள் அம்மா. எரித்து விட்டார்கள் தாயே. அந்த தீயிலே கருகி நானும் இருந்திருப்பேன். என் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை யாருக்கு என்ன பாவத்தை செய்ததம்மா? இந்த உலகத்தை கூட பார்க்கவில்லையே. இந்த குழந்தையை எப்படியாவது பெற்று எடுக்க வேண்டும் என்று எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து விட்டாள் அம்மா. அம்மா உண்ண உணவென்று உடுத்த உடையின்றி படுக்க பாயின்றி ஒருவேளை உணவுக்காக வீதி வீதியா பிச்சை எடுத்தேன் அம்மா. அம்மா நிறைமாத கர்ப்பிணியானே எனக்கோ அடகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்தானப்பா. குழந்தை பிறந்ததோ ஆடையெல்லாம் உதிரமாக இருக்கிறது என்று அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு குளக்கரை சென்று அம்மா சென்றவள் மீண்டும் வந்து திரும்பி பார்த்த பொழுது நான் பெற்றெடுத்த மகனை காணவில்லையோ. எனக்கு ஒன்று புரியவில்லையே. பெண் பாவம் கொள்ளாது என்று உரைப்பார்களே அம்மா. இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்திருந்தோம். உனக்கு பெரும் பாவத்தை செய்து விட்டேன் அம்மா. தாயே எனக்கு ஒன்று புரியவில்லை அம்மா. எழுதுங்கள் அம்மா. என்னம்மா? அம்மா ஓடி விளையாடக்கூடிய கன்றை பசுவிடமிருந்து பிரித்த பாவி நான் தான்மா. என்னென்னமோ பேசுகிறாய். என்னம்மா? அம்மா அழைத்து வைத்த குழந்தை இந்த பாவி நான் தான் தாயை எடுத்தேன் அம்மா. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் பெற்றெடுத்த பிள்ளை எங்கம்மா? நான் உயிர் வாழ்வது என் மகனுக்காக தான் அம்மா. இந்த பாவியை என் மகனை பார்க்க முடியாது என்று ஏங்கிய நாட்கள் எத்தனை எத்தனை அம்மா. அம்மா அம்மா அடாதீங்கம்மா. பெற்றெடுத்த பிள்ளை ஒரு பெண்ணில் கூட ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று உரைப்பார்கள் தாய். அம்மா உன் மகன் இருக்கிறான் அம்மா. உன் மகன் இருக்கிறான். எங்கம்மா? எங்க இருக்கிறான்? என்ன வாங்கி தவறாமல் அம்மா 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 என்று என்ன 1000 முறை தாயே தாயே என்று இருக்கிறானே அம்மா. அவன் நான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை அம்மா.
முடியாதா என்று ஏங்கி என் காலங்கள் போச்சாடா. கண்ணே, என் செல்வமே, என் மகளே, நான் பெற்ற செல்வமே, இந்த பாவி நான் உனக்காக தானடா உயிர் வாழ்கிறேன். எனக்கு யாருடா இருக்காங்க? எனக்கு என்ன இருப்பது நீ தானடா என் கண்ணே. அம்மா, உங்களை எப்போது முதல் முறை காலகத்தில் பார்த்தேனோ அப்போது என்னை அறியாமல் ஒரு பாசம் உங்கள் மீது தோன்றியதுமா. அது இப்பதான் புரியுது தாய்மா. எப்படியோ என் மகனை கிட்ட நான் பார்க்க முடியாதா என்று கேட்டிருந்து அதை பார்த்து விட்டடம்மா, பார்த்து விட்டு தாயே. அம்மா பாருங்க அம்மா, என் மகனை என்னெடுத்து ஒப்படைத்து விட்டார்கள் அம்மா. அம்மா நன்றி தாயே. நீங்க பாருங்க, இனி இந்த நாட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. நானும் என் மகனை எங்கேயாவது சென்று படுத்துக் கொள்கிறோம். அம்மா, நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் தாயே? நான் யாருக்குடையும் கெடுக்கவில்லையே. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆக வேண்டுமா தாயே? அம்மா, நான் பெற்றெடுத்த மகனை நான் நடத்தி செல்கிறேன். நீங்க எதற்காக அழுகிறாய்? நீ பெற்றெடுத்த பிள்ளை நான் இல்லை என்று மறுக்கவில்லையே. இப்பொழுது வந்து என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாய் அம்மா. நான் வளர்த்த பிள்ளை அம்மா. அம்மா, நான் பெற்றவள் அம்மா, பெற்றவள். நான் அவனை 20 வருடமாக வளர்த்தவள் அம்மா. அம்மா, நான் 10 மாதம் 300 நாட்கள் என் வயிற்றில் சுமந்தவள் அம்மா. 300 நாட்கள் மட்டும் நீ சுமந்து பெற்று விட்டால் போதாதம்மா. பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெரியது என்று உரைப்பார்கள். தாய் குறையே அவனுக்கு வைக்காமல் இந்த பாவி நான் பிள்ளை பெறாமல் அவனுக்கு தாயானேன் அம்மா. ஒவ்வொரு பெண்களும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்க மேலான் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும். அந்த பிரசவ வேதனையில் வேண்டாத தெய்வங்களை இல்லை அம்மா. அவனை நான் தவம் இருந்து பெற்ற தாயப்பா, தாயப்பா. 20 வருடமால் தூசுப்படாமல் எறும்பு கடிக்காமல் வளர்த்த பாவி அம்மா. அம்மா, உங்க காலில் வேணாலும் வேறம்மா, உங்க காலை பிடிச்சு கேட்கிறம்மா. என் மகனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என் பிள்ளை இந்த வளர்த்த தாயிடமிருந்து பிரிக்காதீங்கம்மா. உங்க காலில் வேணாலும் வேறம்மா. அம்மா, நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன் அப்படி என்று 1000 முறை உரைக்கிறாயே தாயே. நீ 10 மாதம் மட்டும்தான் அவனுக்காக சுமந்து பெற்றெடுத்தாய். துன்பப்பட்டிருப்பாய், தோறப்பட்டிருப்பாய். ஆனால் இந்த பாவினான் அவனுக்காக என்னென்ன தியாகம் செய்தேன் தெரியுமா அவனுக்கு? நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக நீ தியாகத்தை செய்திருக்கிறாயா? எதை அம்மா, எதை? என்னுடைய வாழ்க்கையை வேணும் தியாகம். என்னம்மா, என் மகனுக்காக உன் வாழ்க்கையே நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? ஆமா. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்கள் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், உங்க பெயர் தான் என்ன? நான் ஏழ்மையானவள் இல்லையம்மா. நான் ஒரு நாட்டு இளவரசி. இதே நாட்டு இளவரசி தான். இப்பொழுது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறேனே. இந்நாட்டு இளவரசியாக இருந்து ஏன் எதற்காக தெரியுமா? உன்னுடைய பிள்ளையால் தான் அம்மா. உரைக்கிறேன் கேளுங்கள் அம்மா. குணவரி நாட்டு இளவரசி நான். கனகபுரி நாட்டு இளவரசர் கதிரவனின் தாய் மாமா. என்ன, என்னுடைய காதலன் உனக்கு தாய் மாமனா? ஆமா. அவருக்கும் எனக்கும் பரிசம் போட்டார்கள். திருமணம் நடக்கின்ற வேளையில் ஆலயத்துக்கு சென்றேன். குழந்தை எடுத்துக்கொண்டு திருமண கோலத்தோடு குழந்தையோடு நான் திருமண மேடைக்கு சென்றேன் அம்மா. மாங்கல்யம் சூடுகின்ற நேரத்தில் குழந்தை அழுதான். குழந்தை அழுகின்றதை கேட்டதோ என் மனம் தாங்கவில்லை. குழந்தையை வாரி அழைத்தேன். யார் பிள்ளை என்று கேட்டார்கள். என் மகன் தான் என்று விளையாட்டுவார்கள் ஒரு திறம்மா. அம்மா, நான் விளையாட்டாக சொன்னதா என் மாமா யாரோ ஒருவனுக்கு நீ பிள்ளையை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைக்கு தகப்பனாக நாடாக வேண்டுமா என்று மாங்கல்யம் சூடக்கூடிய வேலை இந்த பாவி என்னுடைய திருமணமே நின்றது. அப்பொழுது கூட நான் திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை அம்மா. நம்முடைய திருமணம் நின்று விட்டது என்று ஒரு பொழுதும் நான் நினைக்கவில்லை. குழந்தை முகத்தை பார்த்தேன். திருமணம் வேண்டாம், இந்த பிள்ளையை வளர்க்கலாம் என்று
திருமணம் வேண்டாம் என்று உரைத்தேன் அம்மா. நீ அனாதே என்று உரைக்கிறாய். நீ பிறக்கும் பொழுது தாய் தந்தை முகத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் தந்தை இருந்து, தாய் இருந்து, உடன் பிறந்த தங்கை இருந்து, உன்னுடைய மகனை நம்பி இப்ப நான் யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறேம்மா. அம்மா 20 வருடமா அவனே கடிக்காம எறும்பு மார் மீதும் தோல் மீதும் தொடை மீதும் ஆராட்டி சீராட்டி வெள்ளி கிணத்துல முதுட்டி தங்க தொட்டில் தாளாட்டி தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு முன்னே போய் வா மகனே என்று அவனை முன்னனுப்பி பின் என்று அழகு பார்த்த தாயம்மா. நான் அம்மா என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க அம்மா. மகனே அடனான் பெற்று வளர்த்த செல்வமே, வளர்த்த கடா மாறில் பாயம் என்று உரைப்பார்களேடா. அதுக்கு உதாரணமாகி விட்டேடா. இத்தனை வருடமா நான் வளர்த்ததுக்கு என்னடா பலன் இருக்கு எனக்கு? ஒரு நொடி உன்னுடைய தாயை பார்த்ததோ மறுநொடி வளர்த்தவளை விட்டுதேடா. ஆனா நான் வளர்த்த என் செல்வமே ராஜா எங்க பத்தி எரியுதடா. மௌனமா இருக்கிறேடா என் செல்வமே. அப்பா இந்த வளர்த்த தாய் கத்தரனே உனக்கு கேட்கலையா? அப்பா நீ உன் தாயோட போயிடலாம், நீ உன் தாய் கூடவே சென்று விடுடா. ஆனா இந்த பிள்ளை இல்லாத பாவிக்கு உன்னை வளர்த்த கடமைக்காக வளர்த்த பாசத்துக்காக நான் செத்துறேன்னு கொல்லி போட்டு போறேன். பாதுகால அவங்க பெற்றெடுத்தவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க. அதனால நான் அங்க போனேம்மா. எனக்காக உங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு உங்க கஷ்டத்தை ஒரு பொழுது என்கிட்ட சொன்னதே இல்லம்மா. இப்பதாம்மா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அம்மா நான் வீதியில நடந்து போனாலும் என்னுடைய தாய் யாருன்னு யாராவது கூப்பிட்டு கேட்டா நான் என்னம்மா சொல்லுவேன்? எங்க அம்மா காவேரி, எங்க அம்மா பேரு காவேரி தானம்மா சொல்லுவேன். எனக்கு நீதாம்மா முக்கியம், எனக்கு அவங்க வேணாம்மா. நீர் வழிந்தான்
பக்கம் வாழ்ந்து அழைக்கின்றார். என்னை காலம் முழுவதும் கையில் எடுத்து தன்னை பாய் மீது படுக்க வைத்தால் என் உடலெல்லாம் வலிக்குமே என்று தன்னுடைய மார் மீதும் தோல் மீதும் தாராட்டி சீராட்டி வளர்ந்த தாய் ஒரு பக்கம் என்னை அழைக்கின்றார். நான் இருவருக்கும் யார் பக்கம் செவி சாய்ப்பேனே தெரியவில்லையே. அம்மா, 2 கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணு எடுத்துக்கோ. அது ஏதாவது ஒரு கண்ணா தான் இருக்கணும்னா நான் எந்த கண்ணுமா எடுத்துப்பேன். எனக்கு 2 கண்ணுமே வேணுமா? அது போல எனக்கு நீங்க 2 பேருமே வேணுமா? நீங்க 2 பேரும் ஏதாவது பாவி இறந்துருமா? அந்த வார்த்தை உரைக்க வேண்டாம். அப்படி நீ சாக வேண்டும் என்று நான் நினைத்திருந்தான் உன்னை அப்போதே நான் அந்த காலகத்தில் விட்டு வந்திருப்பேன். உன்னை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று வளர்த்திருக்கிறேன். அரும்பாடுபட்டு வளர்த்து நீ சாவதுக்கா வேண்டாடா. இதோ பாருடா, நான் இருவருமே வேண்டுமா? ஆமா ஆமா. அப்படியா? பெற்றெடுத்த தாயும் வேண்டும், வளர்த்த தாயும் வேண்டும். மகனே, உன்னை போலவே இருக்க வேண்டுமாடா. அம்மா, இத பாருடா, இனி நீ கலங்கவே கூடாது. இத பாருடா, இத்தனைக்கு காரணம் யார்? அப்பா. புறப்படு கண்டிப்பா இருக்கலாம். என்னை விட்டு பிரிந்து விட்டாய். அந்த பாய் இறைவன் உன்னை என்னை விடுத்து பிரித்து விட்டார். நான் தனித்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீ நினைத்துக் கொண்டு வாடிக்கொண்டிருக்கின்றேன். ஏன் தாய் தந்தைக்காக என் மாமன் மகள் காவிரியை திருமணம் செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவளோ மன கோலத்தில் மன மேடையில் குழந்தையோடு வந்தார். யாருமில்லாதவள் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எப்படி மறந்து நான் வாழ்வேன்? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை நான் மறந்து விடலாம். மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நினைத்து விடலாம். இருப்பதோ ஒரு மனம். நான் என்ன செய்வேன்? என்ன இரண்டு மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன், நிலைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, 2 மனம்
நினைத்து இந்த பாவி தனிமையில் வாட வேண்டும். சைலன்ஸ் ஒரு 5 நிமிஷம். பாவி அப்பா யாரப்பா நீ? யார் பெற்ற பிள்ளையோ என்னை வந்து அப்பா என்று உறவு கொண்டாடுகிறாய்? யாரப்பா? என்னை யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே. சிறிது நேரம் நீங்கள் தெரியும். அம்மா மகனே, உன் முகத்தில் விழிக்க கூட நினைத்து பல குலத்தில் வர வேளையில் நீ வேண்டாம் என்று அன்றே மறுத்து ஓடி வந்து விட்டேன். அப்பொழுது யார் பெற்ற பிள்ளையோ அப்பா என்ற உறவை கொண்டாடி ஒன்றாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயா? பாபா போது வாய முடுங்க. இனிமேல் என்ன தவற பேசாதீங்க. அவன் அப்பான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பாயிடுச்சு? அவன் எப்படி என்னுடைய மகனாவா? அவன் உன்னுடைய மகன் தான். என்னுடைய மகனா? ஆமா. நீ கூறு வார்த்தைக்கு ஒன்றுமே விலகவில்லையே. புரியாது. போறங்க. அம்மா அம்மா கல்யாணம் நினைத்துக் கொண்டிருந்தேன். எத்தனை நாட்களாகி உயிரோடு தான் இருக்கின்றாயா? எங்குதான் இருந்தாலும் உன்னை நினைத்துக் கொண்ட பாவி வாடிக்கொண்டு இருக்கின்றேன். எதையும் பேச வேண்டாம். நடந்ததை அத்தனையும் மறப்போம். இனிமேலாவது நடப்பது நன்மைக்காக என்று நினைத்து வாழ வேண்டும். அப்படியா? ஆமாங்க. நம்முடைய மகனை பாருங்க. மகனே அயலாறு சென்றும் ஒன்று சேர்ந்தமே நம்முடைய மகனா? அறிவழகன். என்னை மன்னித்திருப்பா. உன்னையும் உன் தாவி இந்த பாவி நான் தவிக்கி விட்டு மன்னித்து விடு. காவேரி, என்னை மன்னித்து விடாமா? இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளைதான் எடுத்து வளர்த்து வந்திருக்கிறாய். இருந்தாலும் நான் தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடாமா? அப்பா, எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா. என்னப்பா ஆசை? நிறைவேற்றி வைக்கிறீங்களா? உனக்கு என்ன ஆசை சொல்லு. இது வரைக்கும் எந்த வரைக்கும் பிள்ளைக்குமே கிடைக்காத பாக்கி எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா. எந்த பிள்ளைக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைக்கும் போது என்னப்பா சொல்ற? நீங்களா அம்மாவை இன்னும் கல்யாணமே பண்ணிக்கிறப்பா. என் முன்னாடி பண்ணிக்கங்கப்பா. இவ்வளவுதானே ஒரு ஆசை. அப்பா அப்பா இந்த அம்மாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கப்பா. மாமா இங்க பாருங்க, அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான். ஒருவனுக்கு ஒரு தேர்தான் வாங்கணும். ஒரு வீட்டுல 2 பேர் இருக்க கூடாது. நான் காலம் முழுவதும் அவனை வளர்த்த பெருமையோட காலம் முழுவதும் நான் கன்னி தாயாகவே இருந்து காவேரி, குழந்தையும் தெய்வம் ஒன்று இருப்பார்கள். குழந்தை மனசுல ஏற்பட்டதை சொல்லிட்டான். நீ கலவே வேண்டாம். என்னங்க இத பாருங்க, மகன் உரைப்பதை போல் காவேரி நீங்களே மறந்து கொள்ளுங்க. அப்படியா? இத பாருங்க காவேரி, சொல்லுமா. நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆமா, அதையும் தண்ணி சொல்றேன். இத பாரு, என்னங்க மறந்து கொள்ளுங்க. காவேரி, யார் பெற்ற பிள்ளை என்று பாராமல் அந்த குழந்தையை வளர்க்கும் என்பதற்காக கண்ணி தன்மையோடு கண்ணி தாயாக இருந்து அந்த குழந்தை எடுத்து வளர்த்து வந்தாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையே பறிபோனாலும் போகட்டும் என்று. ஆகினால் இந்த அதிகார நேரத்தில் நாம் இருவருக்கும் நடக்கக்கூடிய திருமணமே இந்த பாக்கியம் யாருக்குமா கிடைக்கும்? பாருங்க பாருங்க பாருங்க. அப்பா, எனக்கு 2 அம்மா, உங்களுக்கு 2 பொண்டாட்டிப்பா. அம்மா என்னப்பா, எனக்கு ஒரு ஆசைமா. இது வரைக்கும் எங்க போனாலும் பசங்கள அவனுக்கு சேர வேணாம்னு சொல்லுவல்ல. ஆமா, சீக்கிரமா எனக்கு இப்ப பாப்பா பேத்து கொடுமா. டேய், கண்டிப்பா உனக்கு பாப்பா இப்பவே பேத்து கொடுமா. இப்பவே முடியாதுடா. இப்பவே பேத்து கொடுமா. நீங்க உள்ள போனா தான பேத்து கொடுக்க முடியும். மகனே ராஜ் மாதிரிலாம் போடுறோம். அடிவாரி புள்ள ராசாத்தி நான் திருக்கேன் ரோசா நாவாகி வந்தே ரோசாப்பு அது ஊட்டியில அங்க மட்டடி சொல்லாதடி அடி வலிக்குதியோ ஏ மனசு மட்டடி சொல்லாதடி அடி வலிக்குதியோ மனசு கொலப்படாம வாங்கிக்கடி ஏன் கிளிய ராசா Oh
நாடகம் காட்சியோடு நிறைவுறது. வாடிய வாடியவே நாடு வாடிய வாடியவே